ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக எக் வந்துட்டு 3 எக் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெருசாக எடுத்திருக்கேன் 3, இல்லைனா ஸ்மாலாக இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகர் நான் 2 சுகருமே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. மைதா எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கோகோ பவுடர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து கோகோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுன்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அப்பப்போ பண்ணக்கூடாது. எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேக் பண்ண ரெடி ஆகணும். வந்துட்டு ஒயிட் எடுத்து வச்சுருக்கல எக்கு, அது மட்டும் தனியாக வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹையில் வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா ஒயிட் வந்து பீட் பண்ண உடனே மறுபடியும் இருக்கிற எல்லோ போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணணும். பீட் பண்ணுறதுல தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கேக். வந்துட்டு ஸ்பாஞ்ச் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வெனிலா எசன்ஸ் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா அது பார்த்தாவே தெரியும், நல்லா பப்புள்ஸ் வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு பீட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகர் வந்துட்டு ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் போடும்போது வீடியோ ஷூட் பண்ணலை, அதனால் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மீடியம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் 2லேயும் மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு தேவையான அளவு கோகோ பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து 3 பாட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தான் இது பண்ணணும். பீட்டர் இதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, கண்டென்ட் ஹோல்டு பண்ணணும். நல்லா பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணது வந்து கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கங்கே போயிட்டு மைதாவில் கொஞ்சம் கொஞ்சம் இதாகிக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு லாஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு 180 ml ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கணும், கரெக்டான பதத்தில் இருக்கணும். எல்லாமே அளவுகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பட்டர் பேப்பர் போட்டு நான் வந்துட்டு ஆயில் மட்டும் கொஞ்சம் கீழே வந்து ஆயில் போட்டு பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இது வந்துட்டு ஊற்றிக்கலாம். போக போக வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டின் வந்துட்டு நல்லா தட்டி விட்டு பப்புள்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு ஸ்டிக் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நினச்சி நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். அவ்வளோதான். குக்கரில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி உப்பு போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு 45 மினிட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து குக் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் வச்சு விட்டு பாருங்கள், இல்லை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா புஃபியாக வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறது கூட நம்மளே ஹோம்மேடாக பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறனால ரொம்ப ஹெல்த்தி. நீங்களே வீட்டில் இதோட க்ரீமெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன்.